ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் 11th ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்காக வீடியோ தான் இது. ஸோ புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வால்யூம் 1க்கும் நான் வீடியோ போடுறேன், வால்யூம் 2க்கும் வீடியோ போடுறேன். ஸோ எல்லா இன்சைட் க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 வேர்டில் 20/20 எடுங்க, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து வால்யூம் 1லேருந்து நம்ம க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், அதாவது புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 3ல் உங்களுக்கு அந்த ஃபார்முலா இருக்குது. A delta B equal to A minus B union B minus A. இல்லை அப்படின்னா A delta B can be written as A union B minus A intersection B. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது, இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட் கேட்கலாம். தென் n of empty set is 0, n of empty set value equal to 1. ஓகேவா? நம்பர் ஆஃப் எம்டி செட் இஸ் 0. நம்பர் ஆஃப் செட்டுக்குள்ளே அந்த எம்டி செட் இருந்துச்சு, அப்படி எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ வந்து 1. இது க்ரியேட்டிவ் கொஸ்டின். இது செட் எலமெண்ட், இது எம்டி வேல்யூ. செட்டே எம்டியாக இருந்துச்சுன்னா, ரைட்டா? ஸோ இது ஒன் வேர்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 4ல் நெக்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். பேஜ் நம்பர் 4ல் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்பவுமே நீங்கள் 10th பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. டிமார்கன் லா டேஷ் உள்ளே போகும்போது A டேஷ் B டேஷ் ஆகும், யூனியன் வந்து இன்டர்செக்ஷனாக மாறும். அதேமாதிரி இன்டர்செக்ஷனில் அந்த டேஷ் போகும்போது யூனியனாக மாறும், ஒவ்வொருக்கும் A டேஷ் வரும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா பார்த்துக்கோங்க. எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட் தான் யூனிவர்சல் செட். அது ஏக்கும் ஏ டேஷுக்கும் இன்டர்செக்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எம்டி செட். இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் க்ரியேட்டிவ் கொஷின் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேபி ஏதாவது ஒரு 1 மார்க் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு டைம் கேட்டாங்க, 2 மார்க்காக கேட்டாங்க. ஸோ இது மார்க் பண்ணிக்கோங்க. A கிராஸ் ஏவை ஏன்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. A கிராஸ் ஏவை எப்படி தான் டிஃபைன் பண்ண முடியும்? x, y பிலாங்ஸ் டு ஆராக தான் டிஃபைன் பண்ண முடியும். இது லாஸ்ட் டைம் க்ரியேட்டிவ் 2 மார்க்காக கேட்டாங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 15ல் உங்கள் பேஜ் நம்பர் 15ல் இந்த 3 பாயிண்டே பார்த்துக்கோங்க. இது கேட்குற க்ரியேட்டிவ் கொஷின் கேட்குற ஒன் வேர்ட். ஸோ யூனிவர்சஸ் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். யூனிவர்ஸ் செட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்களே, அந்த செட்டு வந்து ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏன்னா அது எல்லாமே இருக்கும், ட்ரான்சிட்டிவ், சிமெட்ரிக், ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன் வேர்ட். எம்டி ரிலேஷன் கேன் பி கன்சிடர் அஸ் சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஒரு செட்டு வந்து எம்டி செட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னவோ சொல்லலாம், சிமெட்ரிக் சொல்லலாம், ட்ரான்சிட்டிவ் சொல்லலாம், எது சொல்ல முடியாது, ரிஃப்ளெக்ஸிவ் சொல்ல முடியாது. ஒன் வேர்ட் கொஸ்டின். A relation contains only single element, then the relation is transitive. அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருந்துச்சுன்னா அது ஆப்வியஸாக அது என்னதுன்னா ட்ரான்சிட்டிவ். அந்த செட்டு எம்டியாக இருந்தால் சிமெட்ரிக்கும் வரும், ட்ரான்சிட்டிவ் வரும். சிங்கிள் எலமெண்ட்டாக இருந்தால் ட்ரான்சிட்டிவ் மட்டும் தான் வரும். ஸோ இது ஒன் வேர்ட். பேஜ் நம்பர் 15ல் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ நம்ம செகண்ட் டிவிஷனில் கேட்டிருந்த ஒன் வேர்ட். பேஜ் நம்பர் 17ல் இருக்குது. A கிராஸ் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2/mn எலமெண்ட்ஸ் இருக்கும். தென் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டெயின் n எலமெண்ட் ஈக்குவல் டு 2/n². சப்போஸ் ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்தால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் 2/n². த நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 2/n² - n. ரிஃப்ளெக்ஸ் ஈக்குவல் 2/n² - 1. சிமெட்ரிக் ரிலேஷனுக்கு 2/n² + n/2. ஸோ இது 3 ஒன் வேர்டையும் நல்லா மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. உங்கள் பேஜ் நம்பர் 25ல் இந்த 3 சரி, அந்த 6 பாயிண்ட்டையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு இதை வந்து எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா எப்போ 1/1 இருக்கும், எப்போ 1/2 இருக்கும், எப்போ இருக்கும், எப்போ இருக்காதுன்னு கொடுத்துருவாங்க, எப்போ பைஜெக்ஷன், எப்போ நோ பைஜெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எது இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இல்லாத நீங்கள் எழுதிடலாம். எம்மும் எண்ணும், அதாவது 2 செட்டு இருக்கும், 2 செட்டில் எம்மும் எண்ணும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பைஜெக்ஷன், ஆப்வியஸாக அது பைஜெக்ஷன். சப்போஸ் எம் செட் அதிகமாக இருந்துச்சுன்னா, எம் இஸ் கிரேட்டர் இருந்துச்சுன்னா அது ஆன்2. சப்போஸ் எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா, என் செட்டு பெருசாக இருந்துச்சுன்னா அது 1/1. இது க்ரியேட்டிவ் கொஸ்டின். பேஜ் நம்பர் 25ல் இருக்குது, சரிங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 31ல் காம்போசிட் ஃபங்க்ஷன் படிப்பீங்க. காம்போசிட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் காம்படேட்டிவ். ஏன்னா எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட். சில நேரம் ஈக்குவலாக வரும், ஆனால் மோஸ்ட்லி ஈக்குவலாக வரலாம், வராமலும் இருக்கலாம், வராதவங்க கூட இருக்கும். அப்போ வந்து காம்படேட்டிவ் நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னு சொல்ல முடியாது. சரி, நாட் காம்படேட்டிவ் பட் அசோசியேட்டிவ்.
composition function is always associative. ஏன்னா F composite G composite H equal to F composite G composite H எழுதிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் அசோசியேட்டிவ், பட் எது இல்லை, காமுடேட்டிவ் இல்லை. சரிங்களா? இது உங்கள் பேஜ் நம்பர் 31 இருக்குது, புக் இன்சைட் கிரியேட்டிவ் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 36 உங்களுக்கு கீழே அந்த பேரா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது உங்களுக்கு ஒன் வேர்ட் கொஸ்டின். சம் ஆஃப் 2 ஆட் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன், சம் ஆஃப் 2 ஈவன் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஈவன், ப்ராடக்ட் ஆஃப் ஈவனும் ஈவன் தான். ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஈவன் தான். ஆட் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா ஆட், ஈவன் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா ஈவன். சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் ஆட். ப்ராடக்ட் the product of constant and odd is an odd. ஸோ இதோட வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. மேபி இதுலேருந்து வந்து ஒன் வேர்டு வரலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு இதுதான் கிரியேட்டிவ் ஒன் புக் இன்சைட் 1 hour வரும். ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் பார்க்கலாம். செகண்ட் லெசனில் உங்கள் பேஜ் நம்பர் 54 the number pi is denoted as the ratio of circumference. அது ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸுங்கிற எதுக்கு நம்ம தரோம் அப்படின்னா, எந்த வேல்யூக்கு தரோம் அப்படின்னா பை. இது இப்போ லாஸ்ட் டைம் முடிஞ்ச ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, ஒன் வேர்ட் கொஸ்டினா. ஸோ வேல்யூ இஸ் பை, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் ஈச் பை ஈச் 1 by 1 நீங்கள் வந்து லைனை ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து இன்சைட் ஒன் வேர்ட்ஸில் நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் வந்து அவ்வளோதான் இருக்குது புக் இன்சைட். இது வந்து நான் மார்க் பண்ணிக்க எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு 2 மார்க்கில் வந்து கேட்டாங்க ஒன் டைம். சரிங்களா? பவராக எழுதிட்டிங்கன்னா இந்த பவர் இந்த 1/4 என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. இது பேஜ் நம்பர் 74 இருக்குது. ஓகேவா? இது ஒரு ஒன் வேர்ட். லாக் 1ஓட வேல்யூ 0. நமக்கு ஆப்வியஸாக இது தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். எனிஹவ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. லாக் 1ஓட வேல்யூ 0. ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் மூவ் ஆகலாம். தேர்ட் லெசனில் பாருங்கள். 2 angles ஆடிங், 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். 2 ஆங்கிள் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்துச்சுன்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். மேபி இது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, 8th ஸ்டாண்டர்டில் கூட படிச்சிருப்பீங்க. 2 ஆட் பண்ணால் 90னா காம்ப்ளிமெண்ட், ஆட் பண்ணால் 80னா சப்ளிமெண்ட். பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிஸ் ஃபார்முலாஸ் படிச்சு வச்சுக்கோங்க. மேபி sin 45 எவ்வளோ, sin 90 டிகிரி எவ்வளோ அப்படி சொல்லிட்டு கிரியேட்டிவ் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் கேட்டிருக்காங்க. 1 டிகிரினாலே அது எப்படி ரேடியனுக்கு மாற்றுவோம், π/180. ரைட்டா? டிகிரியில் கொடுத்து ரேடியன்ட்டில் எழுதுறது, ரேடியன்ட் கொடுத்து டிகிரி கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த ஒன் வேர்டு நம்ம ஏற்கனவே இப்போ ரீட் பண்ணோம். எந்த ரிலேஷன் நம்ம ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் எதை டினோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பை. இது இப்போ தான் நம்ம ரீட் பண்ணோம், முன்னாடி இருக்குது அதே ஒன் வேர்டு தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த லென்த்னு சொல்லிட்டு மேபி 2 மார்க் கேட்கலாம். இந்த லென்த்து ஃபார்முலா என்னென்னா L = r θ. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. L = r θ. பேஜ் நம்பர் 95 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 102ல் tan x cot x ஓட பீரியடிக் ஃபங்க்ஷன் பை. ரிமைனிங் என்ன கொடுத்தாலும் அதோட பீரியடிக் ஃபங்க்ஷன் 2π. ஸோ நீங்கள் tan cot மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸி. tan cot அதோட ரெசிப்ரோக்கல் மட்டும் தான். பீரியடிக் எவ்வளோனா பை. ரிமைனிங் சைனு, காசு, கொசிகன், சீக்கண்ட் அது எல்லாத்துக்குமே பீரியடிக் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2π. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அது உங்கள் பேஜ் நம்பர் 102ல் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 108 கீழே இருக்குது பாருங்கள். a + b 0 வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ரிசல்ட் வந்து ஈக்குவல். அடிஷன் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும். இது ரிசல்ட். ஸோ ரிசல்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுவும் அதே தான். என்ன ஏக்கு பதிலாக x-y இருக்குது. ஸோ இதே நம்ம இப்படி எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். நமக்கு ஆக்சுவலி இந்த ரிசல்ட் தெரிஞ்சால் போதும். a + b + c வந்து 0வாக இருக்கணும், இல்லைனா பையாக இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே 3.4ல்.
3.7ல் இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். a + b + c வந்து பை 2 இருந்துச்சுன்னா திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 1. சரிங்களா, இது ஆல்ரெடி 3.7 உங்களுக்கு சப்டிஷன்ஸ்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிஷனுக்குள்ள ப்ரூவ் தட்டாகவே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் க்ரியேட்டிவ் கொஷின் இருக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் தான் நிறையா இருக்கும் இந்த 3rd லெசனில். மேபி நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சுட்டிங்கனாலே போதும். இப்போ நான் சொன்ன க்ரியேட்டிவ் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் 3.43, 3.44, 3.55 பிக் பண்ணி படிச்சிங்கன்னா கூட நீங்கள் 3rd லெசன் வந்து சம்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நேப்பியர் ஃபார்முலா இருக்குது, படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற மேபி 2 மார்க்காக கேட்கலாம். ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஒரே ஃபார்முலா. ஒன் டைம் நமக்கு 1 வேர்டை கேட்டிருந்தாங்க, அதனால் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஏபி எழுதினா சி, பிசி எழுதிங்கன்னா ஏ, ஏசி எழுதிங்கன்னா பி, சைனில் எழுதணும். சரிங்களா, இது ரிப்பீட்டடாக கேட்குற 1 வேர்ட் கொஸ்டின். ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து டெல்டா ஈக்குவல் டு ரூட் போட்டு எஸ் -a, S - b, S - c எழுதுவீங்க. இதே உங்களுக்கு க்ரியேட்டிவ் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ரூட் வந்து அந்த பக்கம் போயிடும், அதாவது 2 பக்கம் ஸ்கொயர் எடுத்துருவீங்க. அப்போ டெல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்னா ரூட் இல்லாமல் வரும், S × S - a × S - b S - c. இது உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டினாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போ டெல் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் வந்து இருக்காது. சரிங்களா, இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம செஞ்சிடணும், சம் கேட்டாலும் செஞ்சுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ 3rd லெசன் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் க்ரியேட்டிவ் கொஸ்டின் இருக்குது. நெக்ஸ்ட் 4th லெசன் போகலாம். எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க 1 டைம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபி சைன் சி ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் அந்த ஃபார்முலா என்ன வருதோ அதை எழுதிருங்க. சரிங்களா, இப்போ 4th லெசன் உங்களுக்கு பேஜ் நம்பர் 157. இது நார்மலாக படிக்கிற ப்ராபபிலிட்டி ஃபார்முலா. ஏதாவது n ஆஃப்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். n of a + n of b - n of a இன்டர்செக்ஷன் b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏதாவது வேல்யூஸ் வச்சு கொடுத்தாலும் நம்ம செஞ்சிடணும். அதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. 4th லெசனில் இருக்குது. நெக்ஸ்ட் 162ல் இருக்குது. n ஆப்ஜெக்ட் டு பி பிளேஸ்ட் இன் m places, we can place it as m power n. n ஆப்ஜெக்ட் m places, 4 புக்கு 3 பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா 3/4. அப்போ m பவர் n எழுதணும். இது உங்கள் பேஜ் நம்பர் 162ல் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் 4 ஃபேக்டரியல் எவ்வளோ, 3 ஃபேக்டரியல் எவ்வளோ, 6 ஃபேக்டரியல் எவ்வளோன்னு சொல்லிட்டு சும்மா வேல்யூ கண்டுக்கிற மாதிரி சம்ஸ் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் 168ல் இருக்குது. உங்கள் பேஜ் நம்பர் புக்கில் பேஜ் நம்பர் 168ல் NPN n ஃபேக்டோரியல், NP01, NPN n ஃபேக்டோரியல், NP01 இது ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NCR ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. அதே தான் இங்கே ரிசல்ட்டு. NCX NCY ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா x + y = n. இது நம்ம ஏற்கனவே 2 மார்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். வேறு நம்பர்ஸ் வச்சு நீங்கள் கொடுத்தாலும் எழுதிடணும். சப்போஸ் 4C3 = 4C2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னு n என்னன்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா, n கொடுக்காம n என்னன்னு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் n = x + y இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி செஞ்சிடணும். NC 0 வேல்யூ 1, NC n வேல்யூ 1. ஆனால் NPNல அப்படி கிடையாது. NPN = n ஃபேக்டோரியல், NP0 = 1. இப்போ தான் நம்ம பார்த்தோம். 2 ரிசல்ட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு இண்டக்ஷன் மெத்தட் 4th லெசன்லேயும் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஸ்டின் அவ்வளோவா இல்லை புக் இன்சைட். நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இப்போ லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், 100C99 வேல்யூ கேட்டிருக்காங்க. இது நீங்கள் நார்மலாக NCR ஃபார்முலா படி போட்டு பார்த்தா கூட அந்த வேல்யூஸ் கிடச்சிரும். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். டாஸிங் 5 காயின்ஸோட டோட்டல் n of s வரும்னு கேட்டிருக்காங்க. 2 காயின் டாஸ் பண்ணால் 2/2, 3 காயினுக்கு 2/3, 5 காயினுக்கு 2/5, 32. நெக்ஸ்ட் NC 0 வேல்யூ என்ன, NC n வேல்யூ என்னங்களாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின் 1 டைம் கேட்டிருக்காங்க. மார்க் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஒரு சிம்பிளாக நீங்கள் ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக அதை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. இது பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். இஃப் n - 1 n - 1 C4 > NC3 இருந்தால் தென் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பப்ளிக் எக்ஸாம் க்ரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ 4th லெசன் உங்களுக்கு அவ்வளோதான் க்ரியேட்டிவ் கொஸ்டின். நான் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்தேன். 5th லெசன்னாலே பைனாமியல் சீரிஸ். ஸோ பைனாமியல் சீரிஸ் பார்த்துக்கோங்க. பைனாமியல் சீரிஸில் ரொம்ப சிம்பிளாக கேட்குறதுனால ரொம்ப யோசிக்க வேண்டாம். 1C0 வேல்யூ 1, 1C1 வேல்யூ 1 தான்.
என்சிஆர் ஃபார்மில் நீங்கள் போய் போட்டாலும் உங்களுக்கு அது வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் 206 உங்களுக்கு இருக்குது. எத்தனை சப்செட்ஸ் க்ரியேட் பண்ணலாம்? ஒரு செட்டில் n எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சப்செட்ஸுங்கிறது 2n. ஒரு செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா சப்செட்ஸ் எத்தனை வரும்னா 2/3 8 வரும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் 1 வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. 2/n வந்து ஃபார்முலா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது ஏபி சீக்வன்ஸ், ஜிபி சீக்வன்ஸ், ஹச்பி சீக்வன்ஸ் தான் பார்த்துக்கோங்க. உங்கள் பேஜ் நம்பர் 213 இது கேட்டிருந்தாங்க நமக்கு. ஏபிசி வந்து ஹச்பியாக இருந்தால் பி கேன் பி ரிட்டன் as 2ac by a plus c. And in a triangle, the altitude are in AP, then the sides are in HP. AP, HP ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டிடியூட் வந்து ஏபியாக இருந்தால் சைட்ஸ் வந்து இருக்கும். இது உங்கள் பேஜ் நம்பர் 213 புக் இன்சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு AM ஈக்குவல் டு GM ஹோல்ஸ் ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A ஈக்குவல் டு B. இது கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் பேஜ் நம்பர் 215 இருக்குது. AM GM ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா A ஈக்குவல் டு B அந்த தான் இருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 217 B is arithmetic progression of AC, then ABC is arithmetic progression. B is GM, then BACC geometric progression. B is in harmonic mean, then ABC is harmonic progression. ஈஸி, அந்த பேரை வச்சு அப்படியே ப்ரொக்ரெஷன் போட்டு எழுத வேண்டியதான். நீங்கள் ஈஸியாக இந்த கிரியேட்டிவாக பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 217 இருக்குது. தென் நீங்கள் இந்த 10th இந்த 1 வேர்ட் படிச்சிருப்பீங்க. 218 இருக்குது. நம்ம SN ஃபார்முலா சம் ஆஃப் சீரிஸ் ஏபிசி கோர்ஸோட சம் ஆஃப் சீரிஸ் பார்த்துருப்போம். R less than 1 இருந்துச்சுன்னா 1 வந்து பெருசாக இருக்கும். ஸோ 1 ஃபஸ்ட்டு வரும். R greater than 1 இருந்துச்சுன்னா R வந்து பெருசாக இருக்கும். அப்போ R வரும். இப்போ R ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா சம் ஆஃப் சீரிஸ் ஃபார்முலா என்ன? NA. SN ஈக்குவல் டு NA. மேபி இது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டினாக வரலாம். R ஈக்குவல் டு 1 இருந்தால் SN ஈக்குவல் டு NA. உங்கள் பேஜ் நம்பர் 218 இருக்குது. இந்த ஃபார்ம்லேயும் நல்லா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 3 மார்க் அடிக்கடி கேட்குற சம்மாக இருக்குது. இந்த சம் வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் ஒரு சம் இருக்குது, அதையும் கேட்டிருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த 5.18 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பின்னாடி ஒரு சம் வருது, அதையும் பார்க்கணும் நம்ம. எக்ஸாம்பிள் 5.20. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி சம்ஸ் தான், நீங்கள் இப்போ மறக்காமல் பார்த்துக்கோங்க. தென் இந்த ஒர்க் பாருங்கள், ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஈஸி ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்மேட்டாக முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை போட்டுடலாம். ஆனால் ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 5th லெசனே உங்களுக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூமோட லாஸ்ட் வந்துட்டோம். வால்யூமோட யூனிட் 6 வந்துட்டோம். யூனிட் 6லேயும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் 1 வேர்டு, கிரியேட்டிவ் 1 வேர்ட். பேசிக்காக இது டிஸ்டன்ஸ் கணக்கிற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரிசல்ட் யூஸ் பண்ணி பண்ணுற ஃபார்முலாஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ இதில் ஸ்லோப் ஃபார்முலா என்ன? நார்மலாக C இல்லைன்னா இன்டர்செப்ட் பாசிங் த்ரூ த ஆரிஜின் ஸ்லோப் y ஈக்குவேஷன் என்ன? y ஈக்குவல் டு mx 10th படிச்சிருப்பீங்க. கோயின்சிடென்ட் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் y ஈக்குவல் டு 0. parallel to x axis இருந்தால் y ஈக்குவல் டு b. இந்த கண்டிஷன்ஸை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 247 இருக்குது. 1 வேர்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க புக் வச்சு. தென் எந்த யூனிட் படித்தாலும் அந்த புக் பேக்கில் சம்மரி ஒன்று இருக்கும். அந்த சம்மரி ஒன்று ரீட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து ரீகால் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் நம்பர் 263 இந்த 2 கண்டிஷன் பார்த்துக்கோங்க. A1 A2 B1 B2 லெஸ் தேன் 0 வந்தால் அந்த ஆங்கிள் இஸ் அக்யூட், கிரேட்டர் தேன் 0 வந்தால் அப்டியூஸ். நார்மலாகவே இந்த ஆங்கிள் வந்து லெஸ் தேன் இருந்தால் அக்யூட் சொல்வீங்க, 90 டிகிரி அபோவ் இருந்தால் அப்டியூஸ் சொல்வீங்க. அந்த லாஜிக் தான் சொன்னீங்க. அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 263 இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.23 நல்லா மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும் கிரியேட்டிவ் கொஸ்டின். பேஜ் நம்பர் 274 உங்களுக்கு கீழே இருக்க பாருங்கள். h² - AB is greater than 0. The roots are real and distinct. The slopes are real and distinct. h² - AB equal to 0. M1 and M2 are real and equal, coincident. h² - AB is less than 0. That is not real, that is imaginary. ஸோ இந்த கண்டிஷனை பார்த்து வச்சுக்கோங்க. tan θ ஈக்குவல் டு 0, h² - AB ஈக்குவல் டு 0, cot θ ஈக்குவல் டு 0, A + B ஈக்குவல் டு 0. ஸோ இதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 274 இருக்குது பேஜ் நம்பர். கிரியேட்டிவும் போது அவங்க எதை வேணாலும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு புக் இன்சைட் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ வால்யூம் 1லேருந்து நான் கிரியேட்டிவ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு நான் புக் இன்சைட் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். ஐ ஹோப் எல்லா 1 வேர்டையும் நீங்கள் படித்து புக் இன்சைட் படித்து 1 வேர்டில் 20 out of 20 வாங்குறதுக்கு நான் ப்ளஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை 11th யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.